ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, குருமா, முட்டை ஆம்லெட் தான். சரி நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் தம்பி பொண்டாட்டி ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னாங்க. நீ கிளம்பி வா, நான் உனக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடி போடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே கிளம்பி வந்துட்டாங்க. என் தம்பி பொண்டாட்டி வந்த கையோட ஒரு பார்சலுமே வந்தது. என் பொண்ணு தான் வந்துட்டு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு, February 14 கிஃப்ட்டு தான், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. அப்போ ஆர்டர் பண்ணது இன்றைக்கி தாமே வந்தது. அப்புறம் அவங்களையுமே வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப அழகாக தான் இருக்குது, இது என்ன கிஃப்ட்டுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னேன். உடனே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு சாம்பிராணியை வந்துட்டு வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா மேலேருந்து அருவி கொட்டுற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப அருவினா ரொம்ப பிடிக்கும். அதனால என் பொண்ணு வந்துட்டு இந்த கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. என் தம்பி பண்ணிட்டு இந்த கண்ணாடி இடத்துக்கு நான் கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பெரியார் சிலைண்ட தான் இருக்குது. எல்லா கண்ணாடியும் பண்ணி தரீங்களா? தூர பார்வை, கிட்ட பார்வை, தலைவலி கண்ணாடி, எல்லா கண்ணாடியும் போட்டுக்கலாம். அதுமாதிரி விலை உயர்ந்த கண்ணாடியும் இருக்குது, குறைஞ்ச விலையிலையும் கிடைக்கிறது. சரி பை, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணி தருவாங்க, தரமாகவே இருக்கும். எனக்கு வந்துட்டு 1200 தான் இந்த கண்ணாடியை பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதே கண்ணாடி வந்து என் தம்பி பொண்டாட்டி வேறு இடத்துல வாங்கியிருக்காங்க 2500. அப்போ 1200 இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் இந்த இடம் வேணும், லொக்கேஷன் வேணுமோ, யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்கும். ரேட்டும் வந்து நம்மளுக்கு தரமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கட்லெட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நம்ம சாப்பிட்டோம், நல்லா சூப்பராக இருந்தது. நோன்பு திறந்து முடித்த உடனே எல்லாருமே சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி வாங்க எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, அங்கே தான் போகலாம் அப்படின்ட்டு அல்தாஃப் கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அல்தாஃபில் வந்துட்டு வேறு லெவலில் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சரி போகிற வழியிலேயே நோன்பு திறந்த உடனே பசி எடுத்துருச்சு. சரி ஒரு பானிபூரியுமே டேஸ்ட் பண்ணோம். அப்புறம் அல்தாஃப் கடைக்கு போனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இது எல்லாமே வாங்கினோம். பார்த்திங்கன்னா ஒரு வந்துட்டு ஆஃப் தந்தூரி, ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு நானு, ஒரு ஷவர்மா, இது எல்லாமே வந்துட்டு 259 தான். சூப்பராகவே இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆஃபரில் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்தோம். நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. யாரெல்லாம் இந்த மாதிரி ஆஃபரில் வந்து வாங்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.